நம்ம விஜயும் காவேரியும் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துனே இருப்பாங்க. அப்போ விஜய் வந்து சொல்லுவார், காவேரி ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, போன உடனே டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சிடணும் போது இங்கே ஃபேமிலியாக உட்காந்து பேசினே இருக்கிற டைமில் வந்து அப்பா வந்து கூப்பிடுவார், என்னம்மா காவேரி உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும் போது அப்போ விஜய் வந்து அமைதியாகவே நிற்பார். சித்தப்பா எனக்கு ரொம்ப ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னும் போது இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலான்னு இருக்கிறேன். சாயங்காலம் வந்து அஜய்க்கு வந்து பொண்ணு பார்க்க போகலான்னு இருக்கிறோம். அதால் நீங்கள் வீட்டோட பெரிய பையன், அதால் வீட்டுக்கு பெரிய மருமகளை, அதால் வருவாங்களா இல்லையான்னு கேட்கலான்ட்டு தான் இது பண்ணுறேன்னும் போது என்னம்மா வருவலன்னும் போது அப்பா காவேரிக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். தாத்தா நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிங்களேன், இப்போ எடுக்கிற முடிவு எதுவுமே நல்லது இல்லை தாத்தா. பசுபதி வந்து ரொம்ப கெட்டவன். ஏன்னா அவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவரை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் இந்த வீட்டுக்குள்ளே வராருனா ஏதோ ஒரு பிளானோட தான் தாத்தா வராரு. அதனால் இந்த கல்யாணம் வேண்டாம் தாத்தா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் இதுமா இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் ஒன்று ஆர்குமெண்ட்டெல்லாம் இங்கே கேட்கல, வரியா இல்லையான்னு தான் கேட்குறேன்னு விஜயோட சித்தப்பா ரொம்ப சவுண்டு விடுவாருங்க.